இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் 23ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி பயணம். 24ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்வாரும் பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளையும் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ₹255 கோடி மதிப்பீட்டில் 20 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சுமார் ₹934 கோடி மதிப்பில் 4978 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள், 4 வணிக வளாகங்களையும் திறந்து வைத்தார். உயர்கல்வித்துறை சார்பில் சுமார் ₹120 கோடி கட்டப்பட்ட வகுப்பறைகள், ஆய்வகங்கள், விடுதி கட்டடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 207 கோடியில் புதிதாக கட்டப்பட உள்ள கட்டடங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். நவீன வசதிகளுடன் 42 கோடி மதிப்பீட்டில் புதிய விடுதி கட்டுதல்களை கல்வெட்டினை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திமுகவின் நிர்வாக சீர்கேட்டிற்கு தஞ்சாவூரே சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கும்பகோணம் அருகே பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி காட்டம். திமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்ற சம்பவங்களில் பேச்சுவார்த்தை மூலம் சரிக்கட்ட முயற்சிப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து வரும் 23ஆம் தேதி தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் அண்ணாநகர் சிறுமி வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. சேலத்தில் 3வது முறையாக நீட் தேர்வு எழுதி தோல்வியடைந்த மாணவன் தூக்கிட்டு தற்கொலை. ஏற்கனவே 2 முறை தற்கொலைக்கு முயன்றதாக விசாரணையில் தகவல். மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். 22ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் எனவும் கணிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6233 கன அடியிலிருந்து 9683 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 109 அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 1000 கன அடி நீர் மட்டும் வெளியேற்றம். மதுரை வளையங்குளத்தில் மழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழப்பு. மின்தடை ஏற்பட்டதால் வீட்டின் வாசலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது நேர்ந்த சோகம். மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 8000 கன அடி நீர்வரத்து உள்ளதாக அதிகாரிகள் தகவல். ஓசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் நீரில் குவியல் குவியலாக காணப்படும் நுரையால் விவசாயிகள் அதிர்ச்சி. ஓசூர் நந்திமங்கலம் தரைப்பாலம் ரசாயன நுரையால் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு.
குற்றாலம் மெயின் அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து மீண்டும் குளிக்க அனுமதி. குடும்பத்தினருடன் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். கோவை கவுண்டம்பாளையம் அருகே எதிர்பாராத விதமாக வெடித்த ஆயுதப்படை காவலரின் துப்பாக்கி. வீட்டின் சுவரில் குண்டுகள் பாய்ந்ததில் உயிர் சேதம் தவிர்ப்பு. சூளகிரியிலிருந்து சென்னைக்கு கிரானைட் கற்களை ஏற்றி சென்றபோது சேஸ் உடைந்து சாலையில் பழுதாகி நின்ற லாரி. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் ஆற்றங்கரையோர ஆக்கிரமிப்பு குடியிருப்புகள் ஜேசிபி எந்திரம் மூலம் இடித்து அகற்றம். பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஏராளமான போலீசார் குவிப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விஷவாயு தாக்கியதில் பலி எண்ணிக்கை 3ஆக அதிகரிப்பு. சாய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது மயக்கமடைந்த மேலும் 2 மருத்துவமனையில் அனுமதி. மதுராந்தகம் அருகே திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவில் மின்சாரம் தாக்கி தீப்பற்றி எரிந்த தேர். ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. காங்கேயம் அருகே கார் மரத்தில் மோதிய கோர விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. சொந்த ஊரான கேரளா சென்றுவிட்டு ஈரோடு சென்றபோது நேர்ந்த சோகம். பாளையங்கோட்டையில் தனியார் பேருந்து மோதி கட்டிட தொழிலாளி உயிரிழப்பு. தொழிலாளி மீது பேருந்து சக்கரம் ஏறி இறங்கும் நெஞ்சை பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைவு. 1 சவரன் 69,680 ரூபாய்க்கு விற்பனை. இறந்து போன அடையாளம் தெரியாத நபரை அடையாளம் காண கைரேகை மூலம் விவரங்களை வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. இறந்த ரேகையை ஆதார் கைரேகையுடன் ஒப்பிட்டு தகவல்களை வழங்குவது இயலாதது என UIDAI அமைப்பு பதில். ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் முன்பே பாட புத்தகங்கள் முழுமையாக வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை தகவல். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 13 நாட்களில் 1,61,000 பேர் விண்ணப்பம். கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய பதிவு குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தகவல். சிவில் நீதிபதிகள் பணியில் சேர குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அடங்கிய அமர்வு அதிரடி தீர்ப்பு. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்ட விவகாரம். 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக தொடர்ந்து வருவதாக இந்திய ராணுவம் திட்டவட்டம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மத்திய அரசு ரத்து செய்ததன் எதிரொலி. தனது நட்பு நாடான பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டுக்குள் அணை ஒன்றை கட்டி முடிக்க சீனா திட்டம். IPL தொடரில் லக்னோ அணி பந்து வீச்சாளர் திக்வேஷ் ரதி ஒரு போட்டியில் விளையாட தடை. நேற்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் வீரர் அபிஷேக் சர்மாவை வெளியே போ என கூறியதால் IPL நிர்வாகம் நடவடிக்கை. கேரள பல்கலைக்கழகங்களுக்கு தற்காலிக துணைவேந்தர்களை நியமனம் செய்த விவகாரம். ஆரிஃப் முகமது கானின் உத்தரவை ரத்து செய்து அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு.
அமெரிக்காவில் வசிக்கும் வெனிசுலா நாட்டினரின் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை ரத்து செய்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதன் எதிரொலி 3.5 லட்சம் பேர் விரைவில் நாடு கடத்தப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் விவகாரம். ரஷ்ய அதிபர் புதினுடன் அதிபர் டிரம்ப் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொலைபேசியில் பேச்சுவார்த்தை. போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்யா உக்ரைன் நாடுகள் விரைவில் பேச்சு நடத்தும். உரிய நிபந்தனைகளுடன் தீர்வு காணப்படும் என புதினுடனான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அதிபர் டிரம்ப் நம்பிக்கை. விசா முடிந்தும் வெளியேறாவிட்டால் நாடு கடத்தப்படுவீர்கள் என இந்தியர்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. மீண்டும் அமெரிக்காவிற்கு வர நிரந்தர தடை விதிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. உக்ரைன் போர் குறித்த அதிபர் டிரம்புடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக புதின் தகவல். 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த உரையாடலை ஒட்டுமொத்த ரஷ்யாவும் உற்று நோக்கியதாகவும் பேச்சு. அதிக இழப்புகளை சந்தித்த நாங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வரவே விரும்புகிறோம். ரஷ்யா அதற்கு தயாராக இருந்தால் முழு மனதுடன் வரவேற்கிறோம் என்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டம். இந்தோனேஷியாவில் தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்தில் 19 தொழிலாளர்கள் பலி. உயிருக்கு போராடிய 20 பேர் காப்பாற்றப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். IPL 62வது லீக் ஆட்டத்தில் சென்னை ராஜஸ்தான் அணிகள் இன்று மோதல். இரு அணிகளும் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்த நிலையில் ஆறுதல் வெற்றி பெற முனைப்பு.